Welcome to Habi's DIY. இன்னைக்கு வீடியோவில் குப்பையில் தூக்கி போட இருந்த இந்த தெர்மோகோல் பாக்ஸ்லேருந்து வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த தெர்மோகோல் பாக்ஸை சுற்றி கார்ட்போர்ட் அட்டையை ஒட்ட போகிறேன். அதோட சைட்ஸ் அண்ட் டாப் சைட்லாம் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு அட்டையை ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும். இதுக்கு நமக்கு ஃபெவிகால் கம் மட்டுமே போதும். அதிலே நல்லா ஒட்டிக்கும். மேலே ஏதாவது வெயிட் வச்சு நல்லா காய வச்சிடணும். ஸோ 4 பக்கமும் ஒட்டி ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போது சைடில் இருக்க இந்த கேப்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா கேலண்டர் பேப்பர் வச்சு ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். சைட்ஸில் பேப்பர் வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது பெயிண்டர்ஸ் டேப் அல்லது பேப்பர் டேப்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் ஷாப்லாம் கிடைக்கும். அதை வச்சு அந்த ஓரத்தில் நம்ம பேப்பர் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். அது நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். பேப்பர் டேப் வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒட்டி எடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் லென்த்தான கார்ட்போர்ட் அட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி அதில் கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கணும். இது நல்லா காயணும். இதே மாதிரி 4 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. 4 பீஸுமே ஒரே ஹைட்டில் இருக்கணும், ஒரே வித்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது 4ம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுற்றின எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டையும் இந்த மாதிரி பேப்பர் டேப் வச்சு ஒட்டிடணும் நல்லா. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து நம்ம ராட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்ட்போர்டில், அதோட சர்க்கிள் சைஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இதையும் இந்த மாதிரி பேப்பர் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கார்ட்போர்ட் மேலே தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பிளாஸ்டிக் ஷீட்டை செலோ டேப் வச்சு மேல் பக்கம் ஒட்டியிருக்கேன். இந்த 4 ராட்ஸும் ஒரு பக்கம் ஈவனாக ட்ரிம் பண்ணி அந்த இடத்துலையும் பேப்பர் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இது எல்லாத்தையும் இந்த கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு பெயிண்ட் அடித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த துணியை ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவனாக ட்ரிம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சைடில் இந்த புஷ்ஷஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். தேவைப்பட்ட அந்த இடத்துல நம்ம இதை ஸ்க்ரூ போட்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் ஒட்டும் போது நம்ம நிறைய கம் போட்டு ஒட்டணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த பாக்ஸ்க்கு கீழ் பக்கம் வரக்கூடிய அட்டைக்கும் இந்த மாதிரி துணி ஃபுல்லாக போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த 4 ராடையும் அந்த சர்க்கிளில் இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு நான் ஃபெவிகால் கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4 சர்க்கிள்ஸும் இந்த ராடோட ஷேப்க்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்ஸும் கொடுக்க வேணாம். அது ஸ்ட்ராங்காக அதில் ஃபிட் ஆகிருக்கு.
கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.